நேயர்களுக்கு வணக்கம். இந்த கோவிட் காலகட்டத்தில் பல இன்னல்களை தாண்டி திரைப்படங்கள் திரையரங்குகளில் வெளியாகவில்லை என்றாலும் ஓடிடி தளத்தில் வெளியாகி கொண்டு வருகின்றன. அப்படி ஒரு திரைப்படம் தான் சூரரை போற்று. இந்த சூரரை போற்று இந்த திரைப்படத்தில் பார்த்திங்கன்னா நடிகர் சூர்யா ஒரு முக்கிய கதாபாத்திரம் ஏற்று நடிச்சிருக்கார். அவர் தான் கதாநாயகன். அவர் கூட அபர்ணா பாலமுரளி அவங்க நடிச்சிருக்காங்க. இந்த சூரரை போற்று திரைப்படம் ஒரு உண்மை சம்பவத்தை, அதாவது ஒரு ரியல் இன்சிடெண்ட்டை ஒரு ட்ரூ இன்சிடெண்ட்டை பேஸ் பண்ணி தான் இந்த படம் ஒரு திரைக்கதை எழுதப்பட்டு படமாக்கப்பட்டுள்ளது. அதாவது 1990 காலகட்டத்தில் 92, 93, 95 அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஜிஆர் கோபிநாத் அப்படின்றவர் இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் ஒரு பைலட்டாக இருந்தார். அவர் பெங்களூர் அதாவது கர்நாடகா மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவர். அவர் ஏர்ஃபோர்ஸில் இருந்தார். அவருடைய எக்ஸ்பீரியன்ஸஸ் என்ன அப்படின்றத பற்றி ஒரு புக் வந்திருக்கு. அதில் அவர் எப்படி கஷ்டப்பட்டிருக்காரு, அப்புறமா அவருடைய ஆசை என்ன அப்படின்னு பார்த்தா, ஃப்ளைட்டில் போகிறது எல்லாமே ஒரு ஹை கிளாஸ் பீப்புள் தான் போகிறாங்க, ஒரு சராசரி மனிதனும் ஃப்ளைட்டில் போகலாம் அப்படின்றது தான் அவருடைய ஆசை. அந்த ஆசையை நிறைவேற்றுறது 2003 அவர் ஏர் ஜக்கான் அப்படின்ற ஒரு ஃப்ளைட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணி அது யார் வேணாலுமே அதில் ட்ராவல் பண்ணலாம் அப்படின்றது தான் அவருடைய எண்ணத்தை அப்படியே அச்சீவ் பண்ணார். இந்த கதையை பேஸ் பண்ணி தமிழ் திரைப்பட இயக்குனரான சுதா கொங்காரா, அதாவது அவங்க இதுக்கு மேலே இறுதி சுற்று அப்படின்ற ஒரு திரைப்படத்தையும் அவங்க இயக்கியிருக்காங்க. அவங்க இந்த ஒரு ட்ரூ இன்சிடெண்ட்டை பேஸ் பண்ணி ஒரு படம் பண்ணலாமே அப்படின்ட்டு இதுக்கு மேலே உரியடி அப்படின்ற ஒரு திரைப்படத்தை இயக்கி நடித்த திரு விஜயகுமாரோடு தொடர்பு கொண்டு அவரை திரைக்கதை எழுத சொல்லி அவர் திரைக்கதையில் இந்த படம் உருவாயிருக்கு, சூரரை போற்று. சரி, இதுக்கான கதாநாயகன் தேர்வை அவங்க கரெக்டாக சூர்யா தான் ஆப்டாக இருப்பார் அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடுத்தாங்க. சூர்யா தான் இந்த படத்தில் அந்த ஏர் ஜக்கனுடைய ஓனரான ஜிஆர் கோபிநாத் இருக்காங்களா, அவருடைய கதாபாத்திரம் ஏற்று நடிச்சிருக்காரு. உண்மையிலே இந்த படத்தில் அப்படியே அவரை பார்க்கும்போது, அதாவது சில சீன்ஸ்லாம் பார்க்கும்போது இந்த படத்தில் இன்னடை ஓவராக இருக்காங்க, ஆனால் உண்மை சம்பவம் அப்படி தான் நடந்திருக்கு ஜிஆர் கோபிநாத் வாழ்க்கையில் அப்படின்ட்டு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனால், இவர் ஒரு ஃப்ளைட்டு கம்பெனி ஆரம்பிக்கிறாரு. என்ன, ஏர் டெக்கன். இதில் டெக்கன் ஏர் அப்படின்ற பேரில் வச்சுருக்காங்க. அந்த ஃப்ளைட்டு கம்பெனி சூர்யா ஆரம்பிக்கிறதுக்கு அவருடைய மனைவி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபர்ணா பாலமுரளி. அவங்க சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறாங்க, ஒரு பேக்கரி. அந்த பேக்கரியில் வர முதல்ல இவருக்கு உதவி பண்ணுறாங்க. போகாத குறைக்கு இவங்க அம்மா அப்பா, அப்புறம் இவங்க அம்மா, அப்புறம் கிராமத்தில் இருக்க மக்கள் எல்லாருமே சேர்ந்து ஃபண்ட்ஸை அவங்க நிலத்து விற்று இல்லை அவங்கக்கிட்ட இருக்க சேமிப்புகளை எடுத்து கொடுத்து தான் சூர்யாவுக்கு அந்த ஃப்ளைட் கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு உறுதுணையாக இருக்காங்க. இதெல்லாம் பார்க்குறதுக்கு என்னடா சும்மா எக்ஸாஜரேஷனாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா, இப்படி தான் உண்மையிலேயே ஜிஆர் கோபிநாத்தோட வாழ்க்கையில் நடந்திருக்கு. அப்படி தான் அவர் ஆரம்பித்தார் அந்த ஏர் டெக்கன் அப்படின்ற ஒரு ஃப்ளைட்டு கம்பெனி. அதாவது ஒரு எப்படின்னு சொல்லலாம், ஒரு கிங்ஃபிஷர் அந்த மாதிரிலாம் இருக்குங்களே, இப்போ ஸ்பைஸ் ஜெட்டு அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அவர் ஏர் டெக்கன் அப்படின்றத அப்படி தான் ஆரம்பித்தார் அப்படின்றது தான் அவருடைய பற்றி ஒரு பயோகிராஃபி இருந்திருக்கு, கதை எழுதியிருக்காங்க. அந்த கதையை பேஸ் பண்ணி தான் இப்போ இவர் பண்ணியிருக்காங்க. ரைட்டு, இது ஒரு பக்கம். சரி, என்னடா இது என்ன டாக்குமெண்ட்ரி ஆட்டம் இருக்குமா, நீ பேசுகிறத பார்த்தாலே அப்படி தான் இருக்குது டாக்குமெண்ட்ரி ஆட்டம். இல்லைங்க, டாக்குமெண்ட்ரி ஆட்டம் இல்லைங்க, ஒரு உண்மை சம்பவத்தை ட்ரூ இன்சிடெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ரொமான்ஸ் இருக்குது, ஆக்ஷன் சீக்வன்ஸுன்றது ஒரு சின்ன ஆக்ஷன் சீக்வன்ஸ் அது இருக்குது. அதே சமயத்தில் இந்த படத்தில் சென்டிமெண்ட் சீன்ஸ் இருக்குது. அதே சமயத்தில் ட்ராஜடிக்கல் சீன்ஸும் இருக்குது. ட்ராஜடினா வெட்டு குத்து அந்த மாதிரிலாம் எதுனா இல்லைங்க, ஒருத்தரோட மனுஷனில் எவ்வளோ ஒரு பண கஷ்டம் வருது, ஒரு வியாபாரத்தில் என்ன கஷ்டம் வருது, அந்த மாதிரியே அழகாக இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க சொல்லலாம். அதே சமயத்தில் ஒரு புது ஆண்டர்ப்ரனர், அதாவது ஒருத்தர் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாருன்னா அவரை பெரிய பிஸ்னஸ் மேன் எப்படி அழிக்க பார்க்குறாங்க அப்படின்றது இதில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இவர் அந்த ஃப்ளைட்டு கம்பெனி, அந்த டெக்கன் ஏர் அப்படின்ற ஒரு கம்பெனி சூர்யா ஆரம்பிக்கிறதுக்கு முயற்சி செய்யும்போது அவருக்கு முட்டுக்கொட்டையாக எப்படி பெரிய பெரிய பிஸ்னஸ் டைக்கான்ஸ் அவங்கெல்லாம் இருக்காங்க, அவங்க எப்படி இதை
தடை பண்ணணும் அப்படின்றதுக்கு முழு முயற்சியாக போராடுறாங்களா, அதை முழு முயற்சியாக ஒர்க் பண்ணி இவர் அழிக்க பார்க்குறாங்க பாருங்கள். அந்த ஒரு சீன் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரியும் உண்மையிலே ஜிஆர் கோபிநாத் வந்து கஷ்டப்பட்டிருக்காரு அப்படின்றதும் குறிப்பாக இருக்குது. அதை இதில் அழகாக காமிச்சிருக்காங்க. இது என்னென்னா இந்த ஃப்ளைட்டில் மட்டும் இல்லைங்க, நீங்கள் புதுசாக வந்து ஒரு டீ கடை ஆரம்பிச்சிங்கன்னா கூட அந்த தெருவில் இருக்க ஹோட்டல்காரன் எப்படி வந்து தலைமையில் கொட்டுவான், எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவான்றதை வந்து இந்த படத்தில் இந்த மாதிரி காமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் ரைட், இது போயிடுச்சா, சரி. படத்தில் இவ்வளோ தானே. படத்துக்கு உண்மையிலே இசை ஒரு ப்ளஸ்ஸாக இருந்திருக்கு. ஜிவி பிரகாஷ் அவர் தான் இசை அமைச்சிருக்கார். அதே மாதிரி படத்தோடைய கேமராமேன், அவர் பேர் வந்து இது ஒரே நிமிஷம், புதுசாக இருக்குது அந்த பேரை பார்த்தாலே, அதனால் கொஞ்சம் பார்த்து தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. படத்தோட கேமராமேன் நிக்கெத் பொம்மி அவர் தான் பண்ணுங்க. உண்மையிலே வந்து அந்த 90s படம் அப்படின்னா 90s 2000 வரும்போது அந்த கலர் டோனில் இருக்க மாதிரி படம் பண்ணியிருக்காரு. ரைட்டு, இந்த படத்துக்கு டயலாக்ஸில் தான் நான் சொன்ன மாதிரி விஜயகுமார் இருக்க. அந்த விஜயகுமார் எழுதின ஸ்க்ரீன் ப்ளே அண்ட் டயலாக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அழகாக சுதா கொங்காரா வந்து நல்ல ஒரு கிறிஸ்பாக இது டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அதை வந்து கிறிஸ்பாக எடிட் பண்ணியிருக்கிறது வந்து சதீஷ் சூர்யா அப்படின்றத எடிட் பண்ண. இந்த படத்தை வந்து சூர்யாவோடைய 2D என்டர்டெயின்மெண்ட் தான் தயாரிச்சிருக்காங்க. திரையரங்கில் வெளியில் வராத காரணத்தினால் இந்த படம் வந்து அமேசான் பிரைம் வீடியோ ஓடிடி தளத்தில் தான் ரிலீஸ் ஆகிருக்கு. ஒட்டுமொத்தத்தில் இந்த படம் வந்து ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய ஒரு பாடம். இட் இஸ் அ லெசன் ஆட்டம். எப்படி வந்து ஒருத்தர் வந்து பிஸ்னஸ் மேக்னட்டாக வந்திருக்காரு, எப்படி வந்து ஒரு சாதாரணமாக இருந்த ஒரு பைலட் வந்து சாதாரணமான ஆள் ஒருத்தர் வந்து ஒரு ஃப்ளைட்டு கம்பெனி ஆரம்பித்து அந்த ஃப்ளைட்டு கம்பெனியில் யாரும் சராசரி மனிதன் ட்ராவல் பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு முயற்சி எடுத்து பண்ணியிருக்காரு. இது வந்து நம்ம நெக்ஸ்ட் வரக்கூடிய ஆண்டர்பிரனருக்கெலாம் வந்து இது வந்து ஒரு பாடமாக இருக்கக்கூடிய ஒரு படம் தான் இந்த சூரரை போற்று. ஒட்டுமொத்தத்தில் இந்த படத்தை எல்லோரும் ஃபேமிலியோடு போய் பார்க்கலாம். இந்த படத்துக்கு நாம் கொடுக்கக்கூடிய மதிப்பீடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5க்கு 4, தட் இஸ் 4 out of 5 அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அமேசான் பிரைம் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய ஒற்றந்துரை. நன்றி, வணக்கம். அதே சமயத்தில் அனைவருக்கும் ஹாப்பி தீபாவளி விஷஸ்.